இப்போதான் கைஸ் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல, பிளான் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்மளும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகணும் கைஸ். ரெடி ஆகிட்டு உங்களை சந்திக்கிறேன் கைஸ். நம்ம தலை சொன்னதே நீ ஃபாலோ பண்ணு. ஏன்னா இருக்கிற ஒரு லைஃபை நீ நல்லா என்ஜாய் பண்ணும். அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி ஒரே வெட்டு. Guys, we all set ready. ஆக்சுவலாக நம்ம ஃபுட் கோர்ட்டில் தான் இருந்தோம். ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அடுத்து இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் இருக்கிற பெரிய அக்வேரியமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அக்வேரியம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம். ஆனால் சரியான கூட்டம் கைஸ். இதோட டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1100. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட கார்டோ இல்லை மார்க் ஷீட்டோ இது ஏதாவது ஒன்று இருந்தாவோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து 990க்கு தான் எங்களுக்கு டிக்கெட்டே வந்துச்சு. அவ்வளோதாங்க. இப்போ உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். அக்வாரியம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஷாப்ஸு ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அக்வாரியம் இருக்குது. இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஆக்சுவலி கைஸ் கீழே வந்துட்டோம். கீழே வந்தோன்னா ஒரு வால்பேப்பர் மாதிரி சூப்பராக தண்ணி மட்டும் அழகாக அலைன் ஆகி டைம் ஓடுது கைஸ். டைம் வர மாதிரியெல்லாம் அலைன் பண்ணியிருக்காங்க. டைமு, வேர்ல்டு மேப்பு, அப்புறம் வந்து மாஸ்கோ அப்படின்னு சொல்லி வேறு என்னென்னவோ எழுதியிருக்கு. அழகாக அலைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா கோய் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்காங்க. So the commotion, get ready for explosion, we rolling.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். ஃபைனலாக இந்த மெகா அக்வேரியம் மட்டும்தான் சுற்றி பார்க்காம இருந்தேன் மாஸ்கோவில். கடைசியாக இந்த மெகா அக்வேரியமும் சுற்றிட்டேன். லைக் இட் வாஸ் லைக் எப்படி சொல்கிறது, நிறைய எக்ஸாக்டிக்கான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தோம். சால்ட் வாட்டர் ஃபிஷ் பார்த்தோம், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் பார்த்தோம், லைக் டீப் சி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் வேல், ஐயோ எவ்வளோ ஜைஜான்டிக்காக இருந்துச்சு தெரியுமா. இட் வாஸ் லைக் டன் கணக்கில் இருந்துச்சு பாய்ஸ். இருங்க அதை நோட் பண்ணி வச்சுருந்தேன் அது எவ்வளோ டன்னுன்னு. இட் வாஸ் 7.5 tons. வெயிட் பார்த்தீங்கன்னா 7.5 tons அண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா 10 meters. அப்புறம் அதோட வயசு பார்த்தீங்கன்னா 60 வயசு கைஸ். 60 வயசு கில்லர் வேலு. செம்ம ஜைஜான்டிக்காக இருந்துச்சு. அண்டு இட் வாஸ் லைக் அவ்வளோதான் கைஸ். இதோட வந்து மாஸ்கோவில் ரஷ்யா இதே முடிஞ்சு போச்சு. ஊர் சுற்றுறது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போயிடுவோம் கைஸ். அப்படியே நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு கிளம்பிடுவோம். 11:40க்கு ஃப்ளைட்டு. 8 மணிக்கே போனால் தான் அங்கே இமிக்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய க்யூ இருக்கும். அதனால் அது போகிறதுக்கே ரொம்ப லேட்டாகும் கைஸ். அதனால் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. நாளைக்கு வர வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த விளாகில் வரும். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அங்கேயும் போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பீஸ் அவுட்.